வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 முக்கியமான டேட்டாஸை வச்சுருக்க போது. ஸோ நேற்றும் நமக்கு 5 முக்கியமான டேட்டாஸ் தான் பார்த்தோம், இன்றைக்கும் அதே டேட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை, அதுவும் எக்ஸ்பெஷலி நமக்கு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 டேட்டாவை நீங்கள் பார்த்துருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னையோட நிலைமையில பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஏறக்குறைய நமக்கு ஒரு 60 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆனால் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த பாசிட்டிவ்லேருந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அப்போது நமக்கு இரண்டாவதாக பார்க்க வேண்டியது இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு இன்னையோட நிலைமையில நமக்கு கவனிக்கும் போது இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று 13.3 இருந்தது, இன்னைக்கு 12.8க்கு வந்துருச்சு. எப்போ இந்தியா விக்ஸ் கீழே வருதோ அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மேலே போகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கும் இந்தியா விக்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ்னஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நமக்கு ஆப்ஷனோட டேட்டாஸான நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும், அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டாவும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ்னா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ், ப்ரோஸ் பாசிட்டிவாக இருக்காங்க, நெட் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் நெட் புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நியூட்ரல் மார்க்கெட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஸ்ட்ராங்காக 24,200 நிஃப்டி 50 பொறுத்தளவில் 24,200 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் வால்யூம் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா 24,080 பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த 24,080 ஒரு 100 பாயிண்ட் மேலே போகலாம் அப்படிங்கிறதா இருக்குது. ஏன்னா இந்த 24,200 மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கிறனால அங்கிருந்து ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பிக்சர். ஆனால் நம்ம டீட்டெயிலான அனாலிசிஸ் இப்போ சார்ட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் வேல்யூ. அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் வேல்யூ நமக்கு நேற்றே நம்ம நல்லா கவனிச்சிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13.3 இருந்து இந்தியா விக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான இந்தியா விக்ஸ் டேட்டான்னு சொல்லியிருந்தாலும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் நமக்கு இன்னைக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு ஒரு பாசிட்டிவான மார்க்கெட், அதாவது மார்க்கெட் ஃபர்ஸ்டே நமக்கு புல்லிஷான மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்தியா விக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வரும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவரில் வந்துச்சுன்னா நமக்கு இன்னையோட மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்தியா விக்ஸும் நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது இந்தியா விக்ஸ் கீழே வரணும் அப்படின்னா தான் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நேற்றுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50 பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் 9 மணி வரைக்கும், 9 மணிக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஒரு 70 பாயிண்ட் கேப் அப் வந்துருச்சு. அப்போ இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் கேப் அப். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும். அந்த 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இப்போதைய நிலைமையில நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் 915க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேப் அப்பை பேஸ் பண்ணி கேப் அப் கேப் டவுனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நீங்கள் 9 மணிக்கு முன்னாடி வாட்ச் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட ஆப்ஷனில் அவங்க எப்படி பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா இன்னையோட நிலைமையில நெட் புல்லிஷாக இருக்காங்க. அப்போ நெட் புல்லிஷாக இருக்கிற நிலைமையில நமக்கு இன்னையோட மார்க்கெட் ஒரு புல்லிஷாக இல்லைன்னா ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் டே கவனிச்சோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்க்ரீஸ் நமக்கு தெரியுது இந்த பக்கம் எல்லாம். ஆனால் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து காலையில் 9:30 to 3:30 என்ன பொசிஷன் இருக்கோ அதுதான் இந்த ஃபுல் டேல கொடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஆனால் நமக்கு கடைசி 3 மணி நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த லாஸ்ட் 3 hours பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்ட்ராங்காக டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட் மணி பக்கத்தில் 24,100 24,150 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ரீஸ் இருக்கு. ஆனால் நமக்கு 24,200 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே தான் இருக்கு. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து 24,200 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு 24,200 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால 24,000 இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டார்கெட்டாக நமக்கு வைக்கணும்னா 24,200 இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ கேப் அப்பே நம்ம வந்து ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு 70 பாயிண்ட் கேப் அப் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து 24,150 பக்கம் வந்துடும். ஸோ இந்த 24,150 வந்ததுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24,200 வரைக்கும் கால் ஆப்ஷன் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பேங்க் நிஃப்டிலே நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அட் மணிலிருந்து 58,000 வரைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 58,000 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் என்னன்னா 58,000. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸில் இதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா சென்செக்ஸில் நேற்று எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து வால்யூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஆனால் இப்போதைய நிலைமையில் நமக்கு வந்து சென்செக்ஸை பார்த்தோம்னா 77,500 வரைக்கும். ஸோ இப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு பார்த்தோம்னா 58,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்ட், 58,000 தான். எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா எந்த இடத்துல கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எந்த இடத்துல சப்போர்ட் அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 58,000 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு 77,500 சொல்லியிருந்தோம். ஸோ 77,500. அப்போ சென்செக்ஸ் வந்து 77,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு 3 இண்டெக்ஸஸோட எது வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து முக்கியமான இந்த 5 டேட்டாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, எஃப்ஐஐ டேட்டா, இது ரெண்டும் ஆப்ஷன்லேருந்து நமக்கு பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனில் நேற்று வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நடந்திருக்கு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் நெகட்டிவாக இருந்தாலும் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து கீழே போகாதனால நமக்கு ஸ்ட்ராங்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் இருந்திருக்கு. நிஃப்டி சென்செக்ஸில் மட்டும் கிடையாது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு இந்த கன்சாலிடேஷன் டேட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அடுத்து நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, சென்செக்ஸ் இல்லை இந்தியா விக்ஸ் டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, இது ரெண்டும் பாசிட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எஃப்ஐஐ டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து எஃப்ஐஐஸோட டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.